வணக்கம், இது உங்கள் எம்பெடட் ஐகான். இந்த வீடியோவில் ஃபிக்ஸிங் காஸ்ட் டு எல்சிடியை வந்து ராஸ்பெரி Pi-4 கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். பைத்தான் கோடில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி டிஸ்பிளே எப்படி கொண்டு வர போகிறோமோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டியஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நேம் வந்து ப்ராஜெக்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. எல்சிடின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். அதோட லொக்கேஷன் கூட சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போயிட்டு கிரேட் ஃபைம்பர் ப்ராஜெக்டில் ராஸ்பெரி Pi-4 செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலர் ராஸ்பெரி Pi-4 செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்பைலர் வந்து Python 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லாம் ஓகே ஆயிரும். ஃபினிஷ் கொடுங்க. உங்களுக்கு ராஸ்பெரி Pi-4 கனெக்ட் டீட்டெயில்ஸு ப்ளஸ் பைத்தான் கோடு டிஃபால்ட் உள்ள கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ டிஃபால்ட்டு கோடு நம்ம ராஸ்பெரி Pi-4ல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த கோடை வந்து எடுத்துக்கிடுறோம். அதை இப்போ காப்பி பண்ணிக்கிட்டுறேன். நான் இதில் இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து RPi.GPIO அதை வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து டைமிங் ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்னென்ன GPIO பின்ஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எல்சிடி கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது அந்த டயக்ராம் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரோல் பின் இருக்குது. RS, RW, Eன்னு இருக்குது. 8 டேட்டா பின் இருக்கும். இப்போ நம்ம 4 டேட்டா பின்னில் தான் வந்து 8 டேட்டா வந்து ரைட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கீழே எல்சிடி அந்த கேரக்டர் வித் வந்து 16. எல்சிடி கேரக்டருங்கிறதுலாம் வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். LCD_character ட்ரூ, எல்சிடி கமாண்ட் வந்து ஃபால்ஸு. சரி, லைன் 1 வந்து அதோட ரேம் அட்ரஸ் 80C0. இதோட டைமிங் கன்ஸ்டன்ட் வந்து pulse டிலேங்கிறது 0.005 கொடுத்துருக்கோம். அடுத்து மெயினில் பார்த்தீங்கன்னா GPIO.setwarnings வந்து இங்கே வந்து 0 ஃபஸ்ட்டு இங்கே டிஃபால்ட்டாக பண்ணுறோம். அடுத்து செட் மோடு வந்து GPIO.BCM வந்து ப்ராட்காம் கண்ட்ரோலரோட GPIO பின்னு தான் வந்து இங்கே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கனெக்டர் டீட்டெயிலில் GPIO-வா மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே தான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நம்ம GPIO 5, 6, 12, 13 அந்த நேம்லாம் வந்து இங்கே எடுக்க போகிறோம். இப்போ அதோட நேம் வந்து பின்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GPIO 5, 6 அதுக்கெலாம் அப்படியே டேரெக்டாக நேம் இருக்கும். 14, 15க்கு வந்து DXT, RSTன்னு இருக்கும். 7, 8க்கு வந்து CSன்னு இருக்கும். அப்போ அந்த நேமிங் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். அதில் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த அவுட்லுக் நேம் தான் வந்து உங்களுக்கு காட்டும். TXT, RXT, ST, ASC, LA, MISO, மொசை, கிளாக்கு, சிப் செலக்டு, GPIO 7, 4, 6, 17, 18, 27, 22, 23, 24, 25. அப்போ அது நம்ம இதில் எந்த பின்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கிமேட்டிக்கில் இன்க்ளூட் பண்ணும்போது பார்ப்போம் என்னென்னு. இப்போ GPIO செட்டப்பில் வந்து எல்லா பின்னுமே வந்து அவுட்புட் பின்னு தான். அதனால் GPIO.OUT வந்து எல்லாத்துலேயும் வந்து செட்டப் பண்ணிக்கிறோம் நம்ம. அடுத்து GPIO.outputல வந்து ரீட் ரைட் வந்து இப்போ நம்ம வந்து ரைட் தான் பண்ண போகிறோம். அதனால் அதை பின்னை வந்து 0ன்னு பண்ணிக்கிறோம் நம்ம இனிஷியலாக. அடுத்து எல்சிடி இனிஷியலைசேஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்சிடி இனிஷியலைசேஷனில் வந்து இப்போ எல்சிடியோட கமாண்ட்ஸு பேசிக்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோவில் நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். அப்போ அதோட இனிஷியலைசேஷன் என்னங்கிறத எப்படி நம்ம இந்த இனிஷியலைஸ் பண்ணும்போது எல்சிடியில் வந்து கிளியராக அந்த டிஸ்பிளே எல்லாம் வருதுங்கிறத பார்ப்போம். இந்த கமெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து எல்சிடி வந்து இனிஷியலாக வந்து ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இனிஷியலாக இருக்குள்ள கமாண்டு. கர்சர் மூவ் டைரக்ஷனு, டிஸ்பிளே ஆனு, கர்சர் ஆஃப், பிளிங்க் ஆஃபு, அதோட டேட்டா லென்த்து, நம்பர் ஆஃப் லைன்ஸு, ஃபாண்ட் சைஸு, டிஸ்பிளே கிளியர் பண்ணுறது எல்லாமே வந்து இனிஷியலாக இருக்கும். அதை நம்ம கால் ஃபார் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எல்சிடி இனிஷியலைசேஷனை.
அடுத்து எல்சிடி பைட் அப்படிங்கிறது வந்து எல்சிடி இன்ஸ்டலேஷனில் எல்சிடி பைட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பைட்டுங்கிற ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிட்ஸு 2 பேராமீட்டர் இருக்குது, பிட்ஸு மோடுங்கிறது வந்து எல்சிடி கமாண்டாக இருக்கலாம், எல்சிடி கேரக்டராக இருக்கலாம். கமாண்டாக இருந்துச்சுன்னா 0ங்கிறது, மோடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேரக்டராக இருக்கும். இதில் GPIO அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு 4 பின்னுக்கு வந்து நம்ம வந்து 0ங்கிறத ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறோம். ஃபால்ஸுங்கிறது வந்து 0, ட்ரூங்கிறது 1. ஃபால்ஸுங்கிறது வந்து அந்த அவுட்புட்டில் வந்து நம்ம ரைட் பண்ணிடுறோம். ஹை பைட் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2.8ங்கிறத ரைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2.8ல் வந்து ஹை பைட் வந்து 2ங்கிறது தான் வந்து அப்பர் பைட்டு, 8ங்கிறது லோயர் பைட்டு. இப்போ அப்பர் பைட்டை வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். அப்பர் பைட்டை ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட் இனிஷியலாக எல்லாமே 4 பைட்டை வந்து 0 பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த பிட் மேனிப்புலேஷன் இங்கே பண்ணுங்க. பிட் மேனிப்புலேஷன் பண்ணும்போது 1 0 அப்படின்னா 4th பிட் வந்து 0 1 2 3 4, 4th பிட் வந்து உங்களுக்கு 1 இருக்கான்னு பாருங்க. 1 இருந்துச்சுன்னா ட்ரூ செட் பண்ணுங்க, அதில் வந்து ஹை செட் பண்ணுங்க. அடுத்து 5th பிட்டு, அடுத்து 6th பிட்டு, 7th பிட்டு. இந்த பிட் வைஸ் மேனிபுலேஷன் பண்ணிட்டு ஆண்ட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு ஈக்குவல் 1ங்கிற வேல்யூ கிடச்சிச்சுன்னா அதை வந்து நீங்கள் 1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பர் பைட் வந்து அப்படியே இதில் T4 T5 T6 T7ல் வந்து கிடைக்கும். இப்போ 2.8ல் வந்து 2ங்கிறத வந்து நம்ம அந்த T4 T5 T6 T7ல் வந்து ரைட் பண்ணிடுறோம் நம்ம. ஓகே, அடுத்து இந்த ஆர்எஸ் பின் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து கமாண்ட் மோடுங்கிறது வந்து எல்சிடிக்குள்ள கமாண்ட் மோடுங்கிறதுனால 0 பண்ணியாச்சு முதல்ல நம்ம. அதே கீழே பார்த்தீங்கன்னா எல்சிடி டாகுல் எனேபிள், அந்த எனேபிள் பின் வந்து ஒரு தடவை டாகுல் பண்ணி எனேபிள் பண்ணால் இதை வந்து பிட்டை எடுத்துக்கணும் உங்களுக்கு. அப்போ நம்ம இந்த டேட்டாலாம் போட்டுட்டு ஒரு தடவை ஹை டு லோ பண்ணும்போது அந்த டேட்டாலாம் வந்து எல்சிடியில் உள்ள கண்ட்ரோலருக்கு பாஸ் ஆயிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லோயர் பைட்டை வந்து ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. இப்போ 80 இருக்கு. இப்போ 80னா இதே சேம் மேலே உள்ள ப்ரொசீஜர் மாதிரி தான். 4 பைட்டை வந்து ஃபஸ்ட் 0 பண்ணிக்கோங்க. கீழே வந்து பிட் வைஸ் ஆண்ட் பண்ணிவிட்டு அதோட 4 பிட்டோட டேட்டா வந்து மேனிபுலேட் பண்ணி நம்ம வந்து அதுக்கேற்றபடி 1 பண்ணுறோம். இப்போ 80ல் வந்து தேர்ட் பிட்டு தான் வந்து உங்களுக்கு 0 1 2 3, தேர்ட் பிட்டு தான் வந்து 1 உங்களுக்கு 1000 தான். அப்போ அந்த பிட்டு மட்டும் இந்த மேனிபுலேட் பண்ணும்போது 1 ஆகும் உங்களுக்கு. இப்போ இந்த டாகுல் எனேபிள் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த டிலே பல்ஸும் கொடுத்துருப்போம்ல, அந்த இதில் வந்து டிலேங்கிறது வந்து ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் உங்களுக்கு. 0.005 அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு 5 மில்லி செகண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த 5 மில்லி செகண்ட்ஸ் வந்து இங்கே வந்து அந்த பின்னை வந்து நம்ம ஒரு ஹை டு லோ வந்து நம்ம பண்ணுறோம். அடுத்து எல்சிடி ஸ்ட்ரிங்குன்னு போகும்போது எல்சிடி லைன் 1னா 80, லைன் 2னா G0 அப்படிங்கிறது மேலே டிக்ளேர் பண்ணியிருப்போம். அப்போ எல்சிடி ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் இருக்குது, மெசேஜ் லைன் இருக்குது. மெசேஜில் உள்ளது ஒரு அரேல வாங்கிக்கிறோம், மெசேஜிங்கிற ஒரு அரேல வாங்கிக்கிறோம். அந்த அரேல உள்ளது வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம், எல்சிடி வித்துக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம் நம்ம. அதே மாதிரி எல்சிடி பைட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து லைன் எந்த லைனோ அந்த கமெண்ட் லைனுக்கு ஏற்றபடி நம்ம கமெண்ட் பாஸ் பண்ணுறோம். கர்சர் வந்து ஃபஸ்ட்டில் ரோவில் ஃபஸ்ட்டு லைனில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணுறோம். 80ல் இருக்கணும் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம் நம்ம. இந்த லைனை கூட நம்ம மாற்றிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேவைன்னா மாற்றிக்கலாம். எல்சிடி பேராமீட்டர் வரும்போது அவங்களுக்கு டீட்டெயிலாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்களே அதை ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இல்லை இதில் ஃபெமிலியராக இருந்தால் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வரங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபார் லூப்பில் வந்து அந்த 16 கேரக்டர் தான் எல்சிடி வித்து கொடுத்துருக்கோம். இப்போ 16 கேரக்டரை வந்து அந்த மெசேஜை வந்து எடுத்து அந்த எல்சிடி பைட்டில் வந்து நம்ம வந்து கேரக்டரை வந்து ரைட் பண்ணுறதுக்குள்ள கமெண்ட் அங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹாய்ங்கிறது நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஹாய்ங்கிறத டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அப்போ ஹாய்ங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அடுத்து வெல்கம்ங்கிறது டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஒரு 2 செகண்ட் டிலே, time.sleep 2 வந்து 2 செகண்ட் டிலேயை வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. அடுத்து திஸ் இஸ் எம்பெடட் ஐக்கானுங்கிற டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், அதுக்கும் ஒரு 2 செகண்ட் டிலே வந்திருக்கு.
இது எல்லாமே ஒயில் ஆஃப் ட்ரூ லூப்பில் பண்ணுறதுனால இந்த பேராமீட்டர் எல்லாமே அகைன் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ராஸ்பெரி Pi-4 எல்சிடி டெஸ்ட். இப்போ Pi-4ங்கிறது வந்து இங்கே வந்து அப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த 4ங்கிறது வந்து 16க்கு மேலே போயிடுச்சு. அதனால் அதை மட்டும் எடுத்துக்கிடாது உங்களுக்கு. ராஸ்பெரி Pi மட்டும் தான் வரும் உங்களுக்கு டிஸ்பிளேல. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயிலில் வந்து மெயின் லூப் இருக்கும், எக்ஸப்டில் கீபோர்டு இன்டரப்ட் இருக்கும். இது வந்து ராஸ்பெரி Pi-4 கிட்டில் வந்து இது கரெக்டாக எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் கீபோர்டு கனெக்ட் பண்ணிப்பீங்க. கீபோர்டு ஏதாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் விட்டு உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வந்து குட் பைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். உங்களுக்கு கீபோர்டு எதுவும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்சிடியை கிளியர் பண்ணிவிட்டு சியூ ஆகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். இப்போ ராஸ்பெரி Pi-4 கனெக்டட் பின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் என்ன பண்ண போகிறோன்னு. இப்போ பெரிஃபரலில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸில் பெரிஃபரலில் அந்த இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட் நம்பர்லாம் இம்பார்ட்டன்ட். 5, 6, 7, 12, 13, 14, 15. அது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5, 6 இருக்குது அவுட்டில், 12, 13 இருக்குது. அதேமாதிரி 14, 15 வந்து TXT RXன்னு எடுத்திருக்காங்க. 8 வந்து 7 தான் எடுத்திருக்கோம், நம்ம 8 எடுக்கல. இப்போ 7 வந்து GPIO 7 இருக்குது. பெரிஃபரலில் எல்சிடின்னு டைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்பார் நியூமெரிக் டிஸ்பிளேன்னு சொல்லி வரும் அந்த எல்சிடி டிஸ்பிளேல. 16x2 தான் நமக்கு தேவை. பிக்கர் டிஸ்பிளே கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 16x2 கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கான்செப்ட் எல்சிடியில் எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு. இப்போ இதில் சைடில் வந்து நீங்கள் டெர்மினல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டிஃபால்ட்டில் வந்து இந்த டெர்மினல்ஸ்லாம் எடுத்து காய் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து எல்லா டெர்மினல்ஸ் இப்போ 3 பின் நம்ம எடுத்திருக்கோம். RS, RWE, T4, T5, T6. இப்போ VSS, VDE, சிம்பிளேஷன்னால இது வந்து உங்களுக்கு அது கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது கொடுத்தா கூட ஓரளவு பெட்டர் தான் உங்களுக்கு. கொடுக்கலனாலும் இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இப்போ அந்த டெர்மினலில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த GPIO அந்த கனெக்டரோட டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு. இதில் அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு பின்னும் என்னென்னது, RS வந்து 5 பின்னு, அடுத்து VW வந்து 6 பின்னு, எனேபிள் வந்து 7th பின்னு, அடுத்து T4 வந்து 12th பின்னு, T5 வந்து 13th பின்னு, T6 வந்து 14th பின்னு வந்து TXT, T7 வந்து 15th பின்னு RXT. அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பைத்தான் கூட போயிட்டு அதை வந்து கம்பைல் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லி வரணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆன் பண்ணும்போது ஹாய் வெல்கம் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுது. திஸ் எம்பெடட் ஐகான் ராஸ்பெரி Pi ஒரு 4 வரல இதில் லாஸ்ட் அந்த இது பண்ணதில். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் டிஸ்பிளேயில் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து சப்ஸ்கிரைப் டு அவர் சேனலுங்கிறத இதில் சொல்லிட்டேன். யாரை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் டிஸ்பிளே ஆகிறப்ப உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ஸ்லோவாக டிஸ்பிளே ஆகிறது உங்களுக்கு தெரியும். இது என்னென்னா நான் வந்து டைமிங் வந்து அதிகமாக கொடுத்துருக்கேன். இந்த மில்லி செகண்ட்ஸ் வந்து 5 மில்லி செகண்ட்ஸ் சொன்னேன், 0.005 கொடுத்தோம்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் 50 மில்லி செகண்ட் அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அது நெக்ஸ்ட் என்னங்கிறத காட்டுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க நீங்களும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே நம்மளோட வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.